செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது செவ்வாயினுடைய பார்வை. ஏன்னா திருஷ்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க குழந்தைக்கு வந்து திருஷ்டி ஏற்பட்டுருச்சு, இல்லை என் கடைக்கு வந்து திருஷ்டி ஆயிடுச்சு, இல்லை நமக்கு ஏதாவது உடம்புனா ஐயோ எனக்கு நிறையா திருஷ்டி என்னால். ஸோ திருஷ்டி அப்படிங்கிறது மனிதனுக்கு, கிரகங்களுக்கு வந்து தோஷம். ஸோ பார்க்கும் பார்வையை தான் தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த செவ்வாயினுடைய பார்வை ஒரு ஜாதகத்தில் சரியா இல்லை அப்படின்னு சொன்னால் செவ்வாய் தோஷம். சனி பார்வை சரியில்லைன்னா சனி தோஷம். ராகு பார்வை சரியில்லைன்னா ராகு தோஷம். இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் பார்வை சரியில்லை அப்படின்னு சொன்னா அது தோஷம். ஆனா நாம என்ன பண்ணிட்டோம், அது எல்லாத்தையும் விட்டுட்டு செவ்வாயை மட்டும் எடுத்துக்கிட்டு செவ்வாய் தோஷம் அதை மட்டும் நம்ம சொல்றோம். ஸோ எந்த ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் எப்படி இருக்கும், திருமணத்திற்கு அது எப்படி ஒரு தடங்கலாக இருக்கு அப்படின்னா, இப்ப நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் வந்து செவ்வாயின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியது. இதைத்தான் நம்ம RH பாசிட்டிவ் RH நெகட்டிவ் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு செவ்வாதோஷ ஜாதகத்தை, ஒரு செவ்வாதோஷ ஜாதகம் பையன் கல்யாணம் பண்ணிக்கிறான், ஒரு பொண்ணும் பையனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை வந்து ஒன்று குழந்தை பிறக்காம போயிடும். அப்படி குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்படும். அதனால தான் செவ்வாதோஷக்காரங்க செவ்வாதோஷம் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் நாளடைவில் நம்மளுடைய மக்கள் வந்து நிறைய விஷயங்கள் பழக்க வழக்கங்கள்லையும் நிறைய விஷயங்கள் நாமளாக தான் மாற்றி அமைத்து கொண்டது. சாஸ்திரங்கள் வந்து மாறவே இல்லை. சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் 2 பேருக்குமே செவ்வாய் இருந்தால் திருமணம் செய்யாதே, அவங்களுக்கு ஒரு நல்ல தாம்பத்தியம் இருக்காது, அவங்களுக்கு நல்ல குழந்தைங்க பிறக்காது. அதனால 7ஆம் இடமும் 8ஆம் இடத்துலையும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் செவ்வாய் இருந்தால் பண்ணக்கூடாதுன்னு இதை மட்டும்தான் செவ்வாய் தோஷமா சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டோம், 2ல் செவ்வாய் இருந்தா தோஷம், 6ல் செவ்வாய் இருந்தா தோஷம், 12ல் செவ்வாய் இருந்தா தோஷம், இது கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது.